செய்து வெற்றி பெற்று அப்படி செல்லும்போது நம்முடைய தாயாகிய வணங்கி யுத்தம் செய்து பெற்றுக் கொண்டு சென்று வருவாய். நீங்க சொன்ன பிரகாரம் நம் உலக மாதாவை காமாட்சி அம்மனை பணிந்து நான் அந்த அக்னி வெற்றி வருகிறேன். அப்படியே சென்று வருவாய். ஜெயம் நமக்கு. பணிந்து கூப்பிடு அம்மாவை. போட்டாயே உலகிய மாதா என்னுடைய பாதத்தை பணிந்தபடியால் நீயும் இந்த பூலோகவாசிகளுக்கு எல்லாம் மேன்மையாகவும் விளங்கி சீரும் சிறப்போடு என்னுடைய நல்லாசையோடு வாழ்ந்திருக்க வேண்டும் எழுந்திருப்பார்கள். அப்படியே ஆகட்டும். ஓஹோ கண்மணி இந்த சபையின் முன்பாக தந்தையாகிய ருத்ரவண்ண மகாராஜன் வாதாபிஜயத்துடைய மகனாகிய மூத்த மகனாகிய அக்னி அவனை வென்று வரும்படி போகும்போது தங்களிடம் ஆசீர்வாதம் சென்று கண்மணி குமார செல்வங்க தந்தையே எதிரியாக வந்திருக்கக்கூடிய நீ வென்று சீரும் சிறப்போடு ஜெயத்தோடு வருவாய். எங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து அருள்பாலிக்க வேண்டும். பெற்று புத்தகத்துக்கு செல்ல வேண்டும். ஆமா என்ன சொல்லணுமா? அம்மாக்க வேண்டிட்டான் மகாராஜா ஏதோ ஒரு அவங்க பையன் வந்துக்கிறாங்க. ஐயா பையன் சின்ன பிள்ளை எதுக்கு வந்துக்கிறாங்க? பயிர் கொடுக்க வந்துக்கிறான். யார் இல்லைங்க அவன் எதுக்கு வந்துக்கிறான் தெரியுமா? 4 பசு மாடு 4 எரு மாடுக்குதான். அப்ப ரத்த மாடு வந்துக்கிறான். அதை சொல்றதுக்கு கொஞ்சம்
அந்த புலி பையன் எதுக்கு வந்துருக்கான்னு ஒண்ணு கேட்டேன். அதற்கு பதில் நீ உன் கூட சண்டை போட வந்துக்கிறான். சண்டையா? ஆமா சண்டியா குடித்த பால் உதத்தில் வழிகிறது. ஆமா ஒரு பக்கம் ஜாக்கெட் கைட்டு விட்டு அவங்க அம்மா குடிச்சிருந்தாங்க. நான் பார்த்தேன். அப்படியே அதான் இருக்கும். ஓய்வுலே இது ஒரு பால் டேய் கேரி கேட்டிந்தா கோயிலுக்கு குடிச்சு பால் உதட்டுவோம். அங்கிட்டு தேவான ஒரு அண்ணன் இருக்கு மாடு என்ன பாட்டு? நடுக்கம் கண்டாங்க நீங்கள் நடுக்கம் உனக்கு இதெல்லாம் தேவையா? மாண்டு போகிறதுக்கு உனக்கு காலம் எதுக்கு இந்த அட்வான்ஸ் கேட்கிறேன்? யாரு என்ன ஊர்ல வியாபாரம் மூக்கு குத்துற மாட்டுக்கு குத்தாத மாட்டுக்கு மூக்கு குத்துற மாட்டுல ஓட்டர் இருக்கும். ஆம்பளைக்கு கீ ஒண்ணு இருக்கு, பொம்பளைக்கு மேல ரெண்டு இருக்கும். ஆம்பளைக்கு மேல மீசுங்க, பொம்பளைக்கு மூக்குத்தி. அதே போலதான் அந்த மீசை பிடிங்க பாரு வந்துடும். மீசை பிடிங்க நம்ம மீசு பேர் அவனுக்கு வராது. ரெண்டு மூணு பேர் பென்ஷன்ல எழுதி வந்துக்கிறான். நம்ம ஜெபிக்கு தொடர்பு கட்ட பேர் பாதத்தையும் என் தாயார் தந்தையார் வன்னிமாரத்தை பார்த்து படிந்தால் உயிர் மிச்சம் இல்லையா எமன்வாதிக்கு சேர்த்து விடுவேன். ஏய் நான் கதையில மாடு வியாபாரம் பண்ணி போய்க்கிற மாதிரி பாருங்க. உலகம் முழுவதும் அலண்டு நகரத்தை சேர்ந்தவன் நான் அரக்கன் கிட்ட வந்து இன்னொரு நோடிக்குள் கொண்ட தலை வேற கை வேற கரம்
மரியாதை ஓடி விடுவான் உண்மைதான். கைகள் தனித்தனியாகவும் தலை வேறுவாகவும் இதுபடி சந்திரபானங்களை ஏறிக்கொண்டிருக்கின்றன. மரியாதை அதே பொடிப்பையில இது விளையாட்டு பொம்மை இல்ல, தனித்தனியா போறதுக்கு அரக்கர் குலத்தில் வந்த அரசன் அது மீறி சேர்த்து தொடர்பு கட்ட போய் நம்மளுக்கு அது அசிங்கம் மூடி விட்டுட்டு அங்க போய் ஆட்டு மகன் வந்துடுறாரு. வச்சுட்டு 2 வண்டி மாடு இருக்குது, அதை விட்டுட்டு போறாங்க. திருநாமத்தினை கட்டுவாங்க சீரிய வருநடைக்கு சரியான தரிப்பானம் நான் விட்டு திருமதி கருங்கள் கூப்பி தேர் விட்டு நின்ற ராஜன் அரி கரி அரிய என்று அதினை பொருள் அக்னித்தோனவன் நான் ஏகக்கூடிய பானங்கள் எல்லாம் நொறுக்கி கொண்டிருக்கிறான். அந்த அசுத்தை செய்ய முடியவில்லை. நீயே தடுத்துக் கொள்ளுங்கள். எனக்கு பக்கத்துணையாக காத்து வச்சுக்கணும் பகவானே. கலாங்கலமா நல்ல
என் வார்த்தை கேட்டு என்னுடைய காலை பணிந்து விட்டு மரியாதைக்கு சென்று உனக்கு உயிர் பெற்று கொடுக்கிறேன். உண்மைதான். அதான் சொல்லலாம். இப்போது எந்த தண்ணிக்கு போகணும்? நாளைக்கு தண்ணிக்கு போய் போயிட்டு நாளா இருக்காங்க. தாயாகிய உலகமான காமாட்சியம்மன் மதத்தை படிந்தால் நான் பண்ணுவதா? ஆமா. எங்க ரத்னாபுரி பட்டணத்துக்கு அவமானம். ரத்னாபுரி பட்டணத்துக்கு மகாராஜா, நாளைக்கு சண்டை செடிச்சாங்க போட ஒரு 4000 ஏறிச்சா பாரு. பாவம் விட்டுருங்க. மீசை மட்டும் முடிங்கிட்ட ஆச்சி அவன் மீச நம்மளுக்கு நேற்று அந்த மயிறு அந்த மாதிரி என்ன அது நேற்று ஹலோ பொடி பையா சிக்கல்லாம் நடுநடுங்க சிக்கல்லாம் நடுநடுங்க அக்கினி நேத்தவங்க அக்கினி ஆதரம் மீட்டே விட்ட வீரியன முன்னே விடுவாடு என்று விடுவேடா என்று ஆகாச ராணி ஆயா போடுவது சாமி கேடிகள் வாசிப்பது சுப்பிரமணிய வீரியன உள்ளே வீட்டு துண்டிப்பேன் பாரா ஆமா வாதாபி மகனாகிய மூத்த மகனாகிய மடித்தோம் மடித்தோம் இந்த செய்தியை நமது பாரியோட சென்று சென்று தாயிடமும் தந்தையிடமும் தெரிவிக்க வேண்டும். புறப்பட போயிட்டு சின்ன சேர ஆறடே போறடே ஐயா சங்கரனார் இன்னெடுத்து சங்கரனார் இன்னெடுத்த அங்கரன் முகத்தோனே சண்முக பிள்ளையரே உண்மையுள்ள விநாயகரே ஐயா சக்தி விநாயகனே சக்தி விநாயகனே உத்தமையால் புத்திரனே சர்வாதி ஜனங்களுக்கும் குருவாக வந்துதித்தார் சகலகல வல்லவனே பகல் போல் நிறைந்தவனே சட்டமுடனே உனக்கு இஷ்டமுடன் வரும் தூள்கள் சக்கரை அவள் கடலை மெக்கவே நெல்லில் உருண்டை சமைத்த இட்லி தோசை சுவைக்கும் அதிர்ஷ்டமா சண்முக பிள்ளையற்கு உண்மையுடன் நான் படைத்தேன் ஐயா உண்மையுடன் நான் படைத்தேன் தங்க படிக்கிறாரா உனக்கு தங்க படிக்கிறாரா நான் பெற்ற என் மகனே உனக்கு தங்கம் கிடக்கிறா ஏ தங்க படிக்கிறாரா நான் பெற்ற என் மகனை தயிர்விக்க சத்திரமா அட தயிர கண்டாதாகம் இல்ல தயிர கண்டாதாகம் இல்ல உன் தலைய கண்டாதாகம் தீரும் ஏ பொண்ணு படிக்கிறாரா மகனே புமா
பூமனக்கு சத்திரமா ஏ பொண்ணு படுகிறாரா அங்க பூமனக்கு சத்திரமா அங்க பூவை கண்ட தாகம் இல்ல அங்க பூவை கண்ட தாகம் இல்ல உன் முகத்தை கண்ட தாக தீரும் கப்பல் செய்து மகனை கடலில விட்டானாடா உனக்கு கல்லில கப்பல் செய்து மகனை கடலில விட்டானாடா அங்க கடலில விட்ட கப்பல் அங்க கடலில விட்ட கப்பல் அது கரை வருவது எப்போது ஏ மரத்தில கப்பல் செய்து மடுவில விட்டனடா அங்க மடுவில விட்ட கப்பல் மகன மறுபடி வருவது போ நம்ம பெரிய பாப்பமாடி பேரு கோவிந்தராஜ் ஆண்ட மோளகார் வெளியூர் நம்பூர்ல கத்துறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மோளகாரு கோசரம் கொடுத்தது 51 சுபேஜ் சொல்லுடா சொல்லாத ஹரிச்சந்திரன் சொல்லி பாப்பமடி நினைத்திருக்கக்கூடிய இந்த வீராசாமி ஆண்ட வெளியூர் மூலமான பசங்க நம்பூர்ல வந்து அடிக்கிறாங்க பாதாபி கூட்ட ஒய்யணும் பன்னீர் கூட்ட வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய் கொடுத்துக்கிறாரு 100 ரூபாய் இந்நாட்டிலே புராண வழங்கக்கூடிய பாப்பமடி நினைத்து வந்திருக்கக்கூடிய இன்னும் என்ஆர் சுப்பிரமணி மோளகாரு கோசரம் கொடுக்கப்பட்டது 51 ரூபாய் எடுக்க போன அடுக்க நிறைய பாடிக்கலாம் டேய் ராஜா அப்படி சொல்லலாம் வா போலாம் போய் அவ்வளவு கொண்டாட்டு போன அடிக்கடிங்களா புச்சாலா கொஞ்சம் வேற அளப்பாரு என்ன ஆட்ட முடியாது மகாராஜா பூஜால கும்பாபிஷேகம் நான் போய் வச்சுட்டு வரேன் வச்சுட்டு வரேன் மகாராஜா போய் மகாராஜா எங்க மாமியாருக்கு மஞ்சள் தண்ணி நான் போகணும் நீயே போய் சொல்லிட்டு போ அக்கினி ஜெயத்துக்கு விடை கொடுத்து சபராக அனுப்பி வச்சுக்கல போனானா 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 போனானா
மகாராஜா குமார் செல்வமாக அக்கினி ஜெயிச்சு வள்ளியருடைய பிள்ளையான முதல் பிள்ளை நீலகண்டன் பாலத்தால் ஐயா மகாராஜா ஐயோ மகனே நான் என்ன செய்வேன் எப்பொழுது காண்பேன் ஓடி வந்து விளையாடி முத்தமிட்டாயே மகாராஜா ஆமா அரசாளுவோம் அன்று மனமோடி தூக்கி அழகு பார்க்கலாம் என்று வேண்டும். ஆமா மகாராஜா நான் என்ன செய்தேன் சென்று விட்டாயே உன்னை நான் எத்தனை கோடி தவங்கள் செய்தாலும் மேல் எப்பொழுது உன்னை காண்பேன். ஆண்டாண்டு காலமாக புறந்தாலும் ஆண்டோர் வருவதில்லை கிடையாது என்று சான்றோர் வாக்குக்கு இணங்க அக்னி ஜெயித்து சென்றால் என்ன போய் பல விடுமாராஜா ஜெயித்த யம ஜெயித்திருக்கிறார். ஆமா அந்த யம கபிலே 20 வெள்ள நம்ம உயிரில ஒண்ணு புடிச்சிருக்கான். அந்த யமனே ஜெயிச்சு உன் புள்ளகிறாரு யம ஜெயித்து யம ஜெயித்தை அவனை அனுப்புங்க போயிடுவான். எங்க போயிடுவான் கொண்டாரமோ மகனாகிய 7 வயதிலே
எமஜெயித்து சபை கூறுகிறார். அவரால் கரத்தோட